மாட்டோம். நடத்திடுங்க நடத்திடுங்க. ஜாதி வாரி கணக்கு ஆய்வு உடனே நடத்திடுங்க. தடுத்திடுங்க தடுத்திடுங்க. போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக தடுத்திடுங்க. காணவில்லை காணவில்லை. சீர்படுத்து சீர்படுத்து. சட்டம் ஒழுங்கை சீர்படுத்து. தொடைக்கட்டும் தொடைக்கட்டும். தமிழரின் கண்ணீரை தொடைக்கட்டும். போராட்டம் இது போராட்டம். காலைக்கு அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். கொஞ்சம் அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம். அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம். உடனடியாக நடத்திடுங்க. தடுத்திடுங்க தடுத்திடுங்க. போதைப் பொருள் நடமாட்டத்தை முற்றிலுமாக தடுத்திடுங்க. ஒழுங்கை காணவில்லை. சீர்படுத்து சீர்படுத்து. சட்டம் ஒழுங்கை சீர்படுத்து. வாபஸ் பெறு வாபஸ் பெறு. மக்கள் சந்திப்பை முடக்காதே. வெல்லட்டும் வெல்லட்டும். மக்கள் வெற்றி கழகம் வெல்ல. அண்ணன் சிபிஆர் நிர்மல்குமார் அவர்கள் கரகோஷங்களுடன் வரவேற்போம். நமது இயக்கத்தின் லட்சியத்தையும் போராட்டத்தின் உணர்வையும் மக்களின் மனதில் விதைக்கும் கொள்கை பாடலை இப்போது ஒலிக்க செய்ய இருக்கிறோம். டாக்டர் அம்பேத்கரையும் வீர தமிழ் மங்கை வேலு நாச்சியாரையும் மக்கள் சேவகர் அஞ்சலை பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் அனைவருக்கும் வணக்கம். இன்று வந்து தமிழகம் முழுவதும் எங்களுடைய தலைவரின் கட்டளை கிணங்க தமிழகம் அனைவருக்கும் வணக்கம். இன்று எங்களுடைய தலைவர் தளபதி கட்டளை கிணங்க தமிழகம் முழுவதும் அனைத்து வருவாய் மாவட்டங்கள் தலைநகரங்களிலும் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் தமிழக அரசின் திமுக அரசின் ஊழல் மற்றும் சட்ட ஒழுங்கு சீர்கேடு கண்டித்தும் இங்கு தமிழக வெற்றி கழகத்தை தடுத்து நிறுத்த இவர்கள் கொண்டு வந்த SOP தமிழகம் முழுவதும் கழக நிர்வாகிகளால் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சிறப்பாக எல்லா மாவட்டத்திலும் நடந்துட்டு வருது. கண்டிப்பாக இந்த தேர்தலை ஒட்டி அனைத்து மக்களுக்கும் இதெல்லாம் போய் சேரும். ஏன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லி ஒரு வருஷம் ஆச்சு. இவர்கள் எந்த ஒரு சின்ன மூவ்மெண்ட் கூட பண்ணல. ஏன்னா இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மற்றும் பட்டியலின மக்களுக்கு மிகவும் தேவையான ஒண்ணு எவ்வளவு தூரம் ரிசர்வேஷன் கொண்டு வரணும், என்னென்ன செய்யணும் சுப்ரீம் கோர்ட்டே சொல்லி இவங்க நடத்தல. பீகார்ல நடத்தி முடிச்சாங்க, கர்நாடகா நடத்தி முடிச்சாங்க, மற்ற ஸ்டேட்ல நடத்திட்டு இருக்காங்க, மகாராஷ்டிரா நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் இவர்கள் இன்னும் வந்து ஒரு இன்ச்சு கூட அதை நகரல.
ஸோ அதை கண்டித்து ஏன்னா முக்கியமான பிரச்சனை இது, தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இது. ஸோ அதற்கும் மற்ற ஊழல்களை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இப்போ எல்லா இடத்துலையும் நடந்துட்டு வருது. கண்டிப்பாக வர தேர்தலில் இது மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பது காரணமாக இந்த ஆர்ப்பாட்டம் சிபிஐ மூலமா நெருக்கடி இந்த சம்மன் அனுப்பி, ஏன்னா நீங்க நேர்காணல் நடத்துற நேரத்துல வர சொல்றாங்க, நெருக்கடி கொடுக்குறாங்க. எங்ககிட்ட எந்த இதுவும் இல்லை. கண்டிப்பாக ஒத்துழைப்பாங்க எல்லாம். இப்போ வந்து இந்த சிபிஐக்கு ஒத்துழைப்பாங்க. நாங்கள் எப்பவும் தயாரா இருக்கோம். கடந்த வாரம் எங்களுக்கு சம்மன் வந்துச்சு, தலைவருக்கு சம்மன் வந்து கண்டிப்பா சென்னையில வேணும்னு கேட்டிருந்தோம். ஏன்னா இங்க தேர்தலில் நிர்வாகிகள் சந்திப்பு இருந்தது. முதற்கட்டமாக விருப்பமனு கொடுத்தவர்கள் வந்து சந்திப்பு நடந்துருக்கு. ஸோ இதெல்லாம் காரணம் காட்டி வேற நாட்களுக்கு இருந்தால் இப்போ இந்த வாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரம் வர 15 ஞாயிற்றுக்கிழமை மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எப்போ போல தேவையோ ஒத்துழைப்பு கொடுப்போம். எந்த நெருக்கடிகள், எவ்வளோ பெரிய நெருக்கடிகள், எத்தனை நெருக்கடிகள் இருந்தாலும் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இவ்வளோ ஒரு பெரிய சக்தி, இந்தியாவிலேயே மிகப்பெரிய சக்தியாக இருக்கும் எங்களுடைய தலைவருக்கு. கண்டிப்பாக அனைத்து தரப்பிலும் நெருக்கடி வரதான் செய்யும். அதெல்லாம் கையாண்டு கண்டிப்பாக மக்களிடம் தேர்தலை சிறப்பாக கொண்டு விஜய் உட்பட யார் வந்தாலும் தலைக்கு மேல தூக்கி வச்சு கொண்டாடுவோம், அவர் தாராளமா வரலாம் அப்படின்னா முன்னாள் அமைச்சர் இல்ல அது சம்பந்தமாக நிறைய டைம் நாங்களும் கிளாரிஃபை பண்ணிட்டோம். நேற்று அவங்க தரப்புல கிளாரிஃபை பண்ணாங்க. இது எங்க இருந்து இந்த மாதிரியான ஒரு டாக் உருவாக்கப்படுதுன்னு தெரியல. கண்டிப்பாக அதுல நேற்று அவங்க சைடும் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நாங்களும் ஒவ்வொரு சந்திப்புகளையும் அதை வந்து 8 மாசமா கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். எந்தவித யூகங்களுக்கும் நாங்கள் வந்து தினமும் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. ஏன்னா நாங்களும் தேர்தல் நோக்கி சந்திக்கிறோம். எங்களுடைய தலைவர் எங்களை 234 தொகுதியிலும் தயார் செஞ்சுட்டு வந்துருக்காங்க. அதன் பல கட்டங்களையும் நாங்களும் சொல்லிட்டோம். கண்டிப்பா அதை நோக்கி தான் நாங்களும் பயணிச்சுட்டு இருக்கோம். இதுல எந்த மாற்று எங்களுடைய தலைவர் முதல் நாள் இருந்து 234 தொகுதியில் எங்களை தயாரிச்சுட்டு வந்துருக்கிறார். அது எங்களுடைய தலைவர்கள் கொள்கையை கேட்டு எங்களுடைய தலைவரை முதல்வராக ஏற்றுக்கொண்டு யார் வருகிறார்களோ அதை கண்டிப்பா ஏற்றுக்கொள்வோம். எந்த மாற்று கருத்து இல்லை. அது வந்தால் அவர்களுக்கு தேவையான ஒரு மரியாதையும் அதிகாரப்பூர்வம் இருக்கும். இல்லை என்றாலும் நாங்கள், ஏன்னா மக்கள் எங்களுடைய தலைவருக்கும் தளபதிக்கும் தான் வாக்களிக்க தயாரா இருக்கிறார்கள். கண்டிப்பாக இன்னைக்கு ஒரு 40% மேல மக்கள் தயாரா இருக்காங்க. எங்க தலைவருக்கும் தளபதிக்கெல்லாம் தவிர்த்து வேற யாருக்கும் கிடையாது. ராகுல் காந்திக்கு உடன்பாடு இல்லாம தான் காங்கிரஸ் திமுக கூட்டணி இல்ல, அந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரச்சனையை நாங்க யாரும் பேசவே இல்லை. அது அவங்க பேசினது. இங்க இருக்க தளபதி பேசினது, அதுக்கப்புறம் ராஜகண்ணப்பன் பேசினது, அதனால் மற்றவர்கள் பேசினது. அதாவது காங்கிரஸில் இருக்கிற தலைவர்களை அவதூறாக பேசியது இங்க இருக்க திமுக அமைச்சர்களும் திமுக இருக்க மாவட்ட செயலாளர் தான். நாங்க இது சம்பந்தம் எதுவுமே பேசல. நாங்கள் எந்தவித அதிகாரப்பூர்வமான எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை. அந்த மாதிரி எந்த விஷயம் நடக்கவில்லை. அது அவர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையில திரும்பவும் இது மாதிரியான, நான் சொன்னேன், இந்த மாதிரி அந்த ரூமர்ஸ் வந்தது. நாங்கள் அதுவும் பதில் சொல்லிட்டு தான் இருந்தோம். கண்டிப்பாக அந்த மாதிரி எந்த இதுவும் நடக்கும். நீங்க தகவல் வருது உண்மைதானா சார்? இல்ல, அதெல்லாம் தளபதி தான் முடிவு. வேட்பாளர் யார் என்று தளபதி தான் கண்டிப்பா முடிவு செய்வார். தளபதி எங்க முடிவு செய்தாலும் இங்க அனைவரும் அதை கட்டுப்பட்டு நிற்பது தயாரா இருக்கும். அதுல எந்த பாஜக நெருக்கடி கொடுக்குதா இல்லையா சார்? ஏன்னா பரவாயில்ல அதை பேசிட்டே இருக்காங்க. இல்ல, ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கு பத்திரிகையாளருக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஏன்னா யாரு எங்க இருந்து என்ன நெருக்கடி கொடுப்பாங்க தெரியும், என்ன மாதிரி இருக்குன்னு தெரியும், சினிமாவுக்கு என்ன மாதிரியான நெருக்கடி கொடுத்தாரு எல்லாமே தெரியும். அதை வந்து நம்ம இதெல்லாம் தாண்டி கண்டிப்பாக இதெல்லாம் எதிர்பார்த்து தான் எங்களுடைய தலைவர் களத்தில் இருக்கிறார். இதெல்லாம் எதிர்பார்த்து எங்களுடைய தலைவர் களத்தில் இருக்கிறார். இது என்ன வந்தாலும் இந்த மாதிரியான 360 டிகிரில 360 டிகிரில எங்களுக்கு எந்த நெருக்கடி வந்தாலும் அதெல்லாம் கையாண்டு கண்டிப்பாக மக்களை சந்திப்பது முதன்மையாக தேவையானப்பதானே பேச முடியும். சும்மா போய் பேசிட்டு இருக்க முடியும்? அதாவது இல்ல என்னன்னா, தேவையானப்பதான் நம்ம பேச முடியும். ஏதாவது அவர்களுடைய செயல்பாடுகளை தவறு இருக்கா, அந்த வக்ஃபு வாரிய சொத்து விஷயத்துல தவறு இருந்தது, கண்டிப்பாக கண்டித்து பேசணும். எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ முதன்மையாக எங்களுடைய தலைவர் முதல் குரலாக வரும். அது சட்டப்பூர்வமா ஏதாவது பண்ணுவோம். சும்மா போய் தேவையில்லாம, ஏன்னா இந்த தேர்தல் சட்டசபைக்கான தேர்தல். இதுல பிரதான எதிரி திமுக களத்தில் இல்லாததை பத்தி நம்ம பேசி என்ன பிரயோஜனம்? பாஜக களத்துல இல்லைன்னு சொல்றீங்க. நீங்க களத்துல யார் இருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஒன்று முதன்மையாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. அதுக்கு அடுத்து 28 30 கூட்டணியா 30 பேரை கூட்டிக் கொண்டு ஸ்டாலின் அவர்கள் இருக்கா. அதை தவிர்த்து வேற யாரும் களத்தில் இருப்பதாக தெரியும். சில குறிப்பிட்ட விஷயங்களால அதெல்லாம் எந்த விதத்திலும் இன்னைக்கு வந்து தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார். கண்டிப்பா 100% சொல்றேன். கேம்பெயின் ஆரம்பிச்சு பிறகு பாப்பீங்க. இந்த 40% 50% தாண்டதா இல்ல, நீங்களே பாப்பீங்க. 6 சிலிண்டர் இலவசம் அறிவிச்சிருக்காங்க. சிலிண்டர் விலை ஏறிட்டே வருது. இல்ல, அது கண்டிப்பா சாத்தியமா இருக்கக்கூடனாலதான் எங்க தலைவர் அதாவது 6 சிலிண்டர் கண்டிப்பா சாத்தியக்கூடுகிறது. அது கண்டிப்பாக தர முடியும். 6 சிலிண்டர் தர முடியும். அதே இதுல 2500 தர முடியும். அதுக்கான பட்ஜெட்டும் எப்படி எல்லாமே பினான்சியல் லெவல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு எங்க தலைவர் அறிவிச்சார். ஒவ்வொரு விஷயத்தை ஒவ்வொரு அறிவிப்புக்கு பின்னாடியும் அதுக்கான பட்ஜெட் எவ்வளவு இருக்கு. இப்ப 2500 கொடுத்தாலும் 42,000 கோடி வரும். அது இன்னும் என்ஹான்ஸ் பண்ணா எவ்வளவு வரும், மொத்த பட்ஜெட் எவ்வளவு வரும், இந்த 6 சிலிண்டர் கொடுக்கறா எவ்வளவு நிதி அதிகமாக தேவைப்படும், 1 பவுன் தங்கத்தை
பார்த்தால் எத்தனை லட்சம் பயனாளிகள், அவங்களுக்கு எவ்வளவு பட்ஜெட் தேவைப்படும், இந்த பட்ஜெட்டை எப்படி கொண்டு வர முடியும்னு சேர்த்து எல்லாம் பிளான் பண்ணிட்டு தான் தலைவர் அவர் அறிவிச்சார். 100% தலைவர் அறிவிச்சது பட்ஜெட் கால்குலேஷன் வச்சுதான், சும்மா 19 திமுக மாதிரி போற போக்கில் அறிவிக்கிறது இல்லை. இதெல்லாம் எவ்வளவு நிதி தேவைப்படும், இந்த நிதியை எப்படி நம்ம மேற்கோள் செய்ய முடியும், இந்த நிதியை நம்ம எங்கிருந்து கொண்டு வர முடியும்னு சேர்த்து தான் தலைவர் அறிவிச்சார். அதனால் 100% அதை நிறைவேற்றப்படக்கூடிய வாய்ப்பு விரைவில் இருக்கும். நன்றி.